ஹாய். லேட்டு இன்றைக்கி செம்ம லேட்டு. காலையில் எழுந்ததே 9:45 சம்திங் தான். பட் என்ன பண்ணுறது, ஹரிபரியாக இன்றைக்கி வந்து லன்ச் பண்ணியாச்சு. கிச்சனே ஒரு வழி ஆயிடுச்சு, செம்ம மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஸோ லன்ச்க்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். 1 பாட் ரைஸ், தக்காளி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் போட்டு அதுக்கு தொட்டுக்க வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை அண்ட் தயிர் பச்சடி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெஸ்ஸியான கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு லன்ச் பேக் பண்ணதும் ரேவந்த் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. மெருக்கு டிஃபன் ஊட்டிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி. பக்கத்து வீட்டு பையன் அழகாக மாடியிலேருந்து ஓடி வந்து என் கையில் என்னோடய தக்காளியை பிச்சுட்டு வந்து கொடுத்தான். எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு பார்க்கும்போது. ஏற்கனவே ஒரு 4-5 தக்காளி வேஸ்ட் பண்ணிட்டான். இப்போ தான் கொஞ்சம் பழுத்து பெருசாகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே அவன் திரும்பவும் பிச்சுட்டு வந்து கொடுத்துட்டானா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்றும் பேசவும் முடியல, சின்ன பசங்களாச்சு. சரி, மாடிக்கு போய் பார்த்தேன். இந்த கொத்தமல்லியோட அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு. பார்ப்போம் இது இன்னும் எந்த அளவுக்கு வளருதுன்னு பார்க்கலாம். அண்ட் தக்காளி செடி ஆல்ரெடி கருகி போயிட்டுருக்கு. இதில் இவன் வேறு பிச்சுட்டானே, எனக்கு கொஞ்சம் மன வருத்தத்தோடு தான் இருந்தேன். சரி, இதை எடுத்துகிட்டு போய் நான் யூஸ்வலாக மண்பாட்டில் தான் வைப்பேன். பழுக்குதான்னு பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் பார்க்குறேன்.